பொன்னி சீரியல்னக்கான எபிசோடில் பொன்னி வந்து அவங்க குடிசையை விட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வர பார்க்குறாங்க. லைட் எரிஞ்ச உடனே யாரோட அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது சண்முகம் வந்து லைட் போட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மாவோட புகைப்படத்துக்கும் லைட் போடுறாங்க. இப்போ இதை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. பொன்னியும் அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பிரீத்தி வராங்க. என்ன ஒரு குடிசையை போட்டு அதிலே தங்கிட்ட பொழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சி பேசுகிறாங்க. உனக்கு என்ன இது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது. இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் இங்கே வந்து தங்கியிருக்கேன். உனக்கும் இந்த நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து நான் அந்த உண்மையெல்லாம் நிரூபிச்சுட்டு உனக்கு இருக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. உடனே பிரீத்தியும் குடிசையில் இருந்தும் உனக்கு கொழுப்பு போகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் பொன்னி வந்து நடிகர் சங்கம் அந்த உறுப்பினர்கள் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒருத்தங்க கிட்ட போய் கேட்குறாங்க. 4 பேர் பேரை சொல்லி இவங்கள தெரியுமா, எங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நிறைய பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க. இந்த பேரில் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் கஷ்டம். நீ அவங்களோட ஃபோட்டோவை ரெடி பண்ணிட்டு வா, எப்படியாவது கொண்டு வா, அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் வெளியே வராங்க. அப்போ சக்தியோட ஃப்ரெண்டு 2 பேருமே வராங்க. வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியும் சிஸ்டர், சக்தி ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அவரை பற்றின சர்டிஃபிகேட் நீங்கள் எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்காக என்ன வேணாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிஸ்டரையும் எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து கேட்குறாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அதனால தான் அப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சந்திரசேகரும் சண்முகமும் வீட்டில் இருக்காங்க. அப்போ பொன்னி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவள் ஃபேஸை பார்க்கவே எனக்கு ரொம்ப இதாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை கூப்பிடுறாரு சந்திரசேகர். ரொம்ப தலைவலிக்குமா, ஒரு டீ போட்டுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் டீ போடணுமா அப்படின்னு சொல்லி பொன்னி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நாங்கள் கடையிலே போய் குடிக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பொன்னி நானே போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி கிச்சனில் போய் போட்டுட்ருக்காங்க. அப்போ பிரீத்தி பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க, மறுபடியும் இவ கிச்சனில் போய் சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜெயாவும் பவானியும் வராங்க. ஏய் நீ எங்கடி இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பவானி கேட்ட உடனே நான் மாமாவுக்கு டீ போட தான் வந்தேன், எனக்கு ஒன்று நான் சமைச்சு சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி திமிரா சொல்கிறாங்க. இவளுக்கு திமிரை பாத்தியாமா அப்படிங்கிற மாதிரி பவானி ஜெயா கிட்ட சொன்ன உடனே நான் தான் என் மருமகளாக டீ போட்டு தர சொன்னேன், அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கேட்குறாங்க. ஆமாம் உலகத்தில் இல்லாத பெரிய மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அவளாச்சு அவராச்சு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதோட எனக்கான எபிசோட் முடியும்.